இரட்சிப்புக்கான வழி. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:36-37-38. மனிதர்கள் அனைவரும் தாங்கள் குற்றம் உள்ளவர்கள் என்ற உணர்வை அடைகிற போது முக்தி பெறும் வழியை தேடுகின்றனர். தங்களை பாவமர கழுவும் செயல்கள் ஏதும் உண்டோ என்று தேடுகின்றனர். புண்ணிய நதிகள், புண்ணிய ஸ்தலங்கள் வழி மீட்படையலாம் என்று எண்ணுகின்றனர். தான தர்மம் பண்ணுவதும் பிற நற்செயல்கள் வழியாகவும் மீட்பை அடைய விரும்புகின்றனர். ஆனால் அப்போஸ்தலர் 2:32-40 வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு கற்றுத்தரும் செய்தி என்னவென்றால், இயேசுவே மீட்பர் என்பதாகும். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு மீட்பர் அல்லது மேசியா என்பது பொருள். மேசியா என்ற வார்த்தையின் அர்த்தம் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டுக் கொள்கிறவர் என்பது ஆகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இரட்சிப்படையும் வழி இயேசு மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக புரிதலை தருகிறதல்லவா? விடுதலைக்காக இயங்கும் மக்களை கண்டதும் ஜெர்மன் தேசத்து கணம் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியே இரட்சிப்புக்கான வழி என்று போதித்தார். தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் புதிய விடியல் நற்செய்தியாகிய கிறிஸ்து மூலம் நாம் பெற்றோம் என்னும் இரட்சிப்புக்கான வழியை உருவாக்கும் கிறிஸ்துவின் வீரர்களாய் நாம் செயல்படுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.